வணக்கம் மக்களே, வணக்கம். நடக்கிற சில்வர் சண்டேயில் ஜெயிக்க போகிறது அமெரிக்காவா, சைனாவா, செபியா? அதாவது ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸாக போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில்வர் கிரைசிஸுங்கிற வீடியோ காணொலி போட்டிருந்தேன். அதில் ரொம்ப டீப்பாக பேப்பர் கான்ட்ராக்ட் எப்படி போடுறாங்க, ஒரு விலையை எப்படி ஏற்றுறானுங்க இறக்குறானுங்க, நம்ம கையிருப்பு எவ்வளோ, இல்லாத சில்வருக்கு எப்படி கான்ட்ராக்டாக போகிறானுங்க, அதை பற்றி ரொம்ப டீப்பாக பேசியிருந்தோம். நம்ம பாருங்கள், இந்த மாதம் 27, 28 பிப்ரவரி 27, 28 டெலிவரி கொடுக்கணும். எங்கே? அமெரிக்காவில். கான்ட்ராக்ட்லாம் போட்டாச்சு. பேப்பர் கான்ட்ராக்ட் அதிகமாக போட்டாச்சு. டெலிவரி பண்ணணும்ல. டெலிவரி பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி 25 அந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அந்த கோமெக்ஸ் இருக்குல்ல, அந்த கோமெக்ஸ் எக்ஸ்சேஞ்சே சில்வர் ட்ரேடே க்ளோஸ் ஆச்சு, ஹால்ட் ஆகிடுச்சு. அப்போ பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேப்பரில் போட்டிருந்தவன் எல்லாரும் போய் நீங்கள் கேட்குறாங்க எக்ஸ்சேஞ்சில், என்னடா எக்ஸ்சேஞ்சு க்ளோஸ் ஆகிடுச்சு, டார்க்காக போயிடுச்சு, என்னடா நடக்கணுன்னா அவன் என்ன சிம்பிளாக ஒரு ட்வீட் போட்டான்னா, எங்களோட கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் ஆஃப் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம். கையிருப்பு ரிஜிஸ்டர்டு சில்வர் எவ்வளோ? 102 மில்லியன் ஓன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 31 கிராம் வரும். அதாவது நம்ம எப்படி சவரன் சொல்கிறோம், பவுன் சொல்கிறோம், அதே மாதிரி அமெரிக்கன் பவுன் சவரன்னு சொல்ல மாட்டான், அவன் ஓன்ஸுன்னு தான் சொல்லுவான். ஓன்ஸில் 31 கிராம் ரிஜிஸ்டர்டு சில்வர் அவன்கிட்ட கோமெக்ஸு எக்ஸ்சேஞ்சில், அதாவது அமெரிக்கன் சந்தையில் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அவனோட ட்ரேயில் இருக்கக்கூடியது 102 மில்லியன் ஓன்ஸு. ஆனால் பேப்பர் கான்ட்ராக்ட் போட்டிருந்தது 500 மில்லியன் ஓன்ஸ். எப்படி டெலிவரி பண்ண முடியும்? டெலிவரி கொடுக்க முடியாதுல்ல. எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டான். இது எல்லாத்தையுமே செபி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செபிக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குது, பேப்பர் கான்ட்ராக்டில் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஜனவரி 29 பிப்ரவரி 3 நம்ம ஊரில் என்ன நடந்துச்சு? ஒரு பாமரன் ஒருத்தன் சில்வர் ETF வாங்கியிருக்கான், 100 ரூபாய்க்கு வாங்கிட்டான். சடனாக என்ன ஆயிருக்கும்? அன்றைக்கி 30% இறங்கி 70 ரூபா இருக்கும். கரெக்டு தானே? இப்போ இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த விலையெல்லாம் தீர்மானிக்கிறதுலாம் நீங்கள் யாரா? அங்கே உட்காந்துருக்கீங்க எக்ஸ்சேஞ்சில், அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சில் உட்காந்துருக்கீங்க, சைனா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் உட்காந்துருக்க, லண்டன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் 3 பேர் சேர்ந்து நீங்கள் என்னடா டிசைட் பண்ணுறது? இப்போ அதனால் செபி என்ன பண்ணுறாங்கன்னா, பல புதிய கட்டுப்பாடுகளை கொண்டாந்துட்டாங்க. இனி சில்வரில் நீங்கள் ₹1 போகிறா இருந்தாலும் இந்த முழு காணொலியை பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, சில்வருக்கு பின்னாடி இருக்க அரசியலை தெரிஞ்சுக்கோங்க. செபி எந்த அளவுக்கு நமக்கு இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் காணொலி. சில்வர் சொல்லப்போனால் இப்போயே அறிக்கை வந்துருச்சு, அடுத்த வருஷம் இப்போ இருக்கிற 500 மில்லியன் ஓன்ஸ் பற்றாக்குறை இருக்குது. உலகத்துக்கு தேவையான சில்வரை கொடுக்க இயலாத, உலகத்தாலே கொடுக்க இயலாத. அது எவ்வளோ? 500 மில்லியன் ஓன்ஸு. 2027 எண்டில் டிசம்பரில் அது 800 மில்லியன் ஓன்ஸாக மாறுங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுற மெக்சிகோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, அவன் ப்ரொடக்ஷன் பண்ணி சைனா காமிச்சாலும் ரிஃபைனரி அவன்கிட்ட தான் இருக்குது. ரிஃபைன் பண்ணாலும் அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். திருப்பி கொடுக்காட்டி பேப்பர் கான்ட்ராக்டில் அமெரிக்காக்காரன் அங்கே போட்டுக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே செபி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று, 800 மில்லியன் ஓன்ஸாக மாறுறதுக்கு, பற்றாக்குறையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம கவர்மெண்ட்டு கவனித்தாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம சில்வர் எந்த மாதிரி வாங்குவோம்னா, ஒன்று சில்வர் ETF வாங்குவோம். ETFனால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அதை தான் எல்லாருமே இன்றைக்கி சில்வர் அப்படி ஏறுமா இப்படி ஏறுமான்னு சொல்லி நிறைய பேர் சில்வரில் இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் பைசாவை போட்டாங்க, சில்வரில் போட்டாங்க. சில்வரில் பண்ணாதீங்க, எஸ்ஐபி போங்க, ETF கூட கம்மியாக வாங்குங்கன்னு சொன்னாலும் யாரும் கேட்குறதுக்கே இப்போ இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, லட்சத்தில் இப்போ கொட்டிட்டு தினம் டியூட்டியில் உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்ருக்காங்க. எனக்கெல்லாம் வந்த காலை பார்த்தா எனக்கு பயந்துருவீங்க. நீங்கள் டியூட்டியில் உட்காந்துட்டு, ஐடியில் உட்காந்துட்டு தங்கச்சி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம், ஏறுதா இறங்குதா. நான் சொன்னேன், தங்கச்சி ஏம்மா இவ்வளோ வாங்கினேன்? எஸ்ஐபியில் மாதம் 1000 ரூபாய் போடு. சில்வர் என்றைக்காக இருந்தாலும் சிறந்தது தான். நான் வரல கமாடிட்டி, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கமாடிட்டியே வேணான்னு நாங்கள் சொல்ல வரல. கமாடிட்டி ஒரு 5% வச்சுக்க, கோல்டு ஒரு 20% வச்சுக்க. அதை விட்டுட்டு அது உடனடியாக பணம் தருங்கிற அந்த ஸ்பெக்குலேட்டிவ், அதாவது அந்த பேப்பர் ட்ரேட் என்ன பண்ணுறான், சூதாட்டம் பண்ணுறாங்களா? அதே தான் நம்மளை இன்றைக்கி அந்த சூதாட்டக்காரனுங்க நம்மளையும் சூதாட்டக்காரனாக மாற்றி வச்சுருக்குது. நம்ம சமுதாயத்தை இப்படி மாற்றி வச்சுருக்கு. இந்த சில்வரில் ப்ராஃபிட் பண்ணவங்களுக்குலாம் சல்யூட்டு. ப்ராஃபிட் பண்ணிட்ட உனக்கு நல்ல நேரம், தப்பிச்சு பொழைச்சி ஓடிட வேண்டியதான். இனி நீங்கள் ₹1 போகிறா இருந்தாலும் செபியோட புது ரூல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. ஓகே, இப்போ செபி என்ன சொல்லியிருக்காங்க? செபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரக்கூடிய ஏப்ரல் 2026 ஏப்ரல் 1
இனி இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், எக்ஸ்சேஞ்சு ட்ரேடட் ஃபண்டு, இடிஎஃப்பு, ஃபிசிக்கல் சில்வரு இதனோட விலையை நம்ம இந்தியன் எம்சிஎக்ஸ் தான் தீர்மானிக்கும். கோமெக்ஸ் தீர்மானிக்காது, ஷங்காய் எக்ஸ்சேஞ்சு தீர்மானிக்காது, லண்டன் எக்ஸ்சேஞ்சு தீர்மானிக்காது. இனி இது யார் தீர்மானிக்கும்? இந்தியன் கவர்மெண்ட் தான் இனி தீர்மானிக்கும். இது எதனாலனா, இப்போது சில்வரை போய் நீங்கள் போய் வாங்க போகிறீங்கன்னா 20% தான் ஹைக் பண்ணி தான் விற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது சில்வரில் மார்க்கெட்டில். இப்போ நீங்கள் போகிறீங்க, சூரத்து போகிறீங்க அல்லது நம்ம சவுகார்பேட்டை போங்க, எங்கே போங்க, நீங்கள் போய் சில்வர் வாங்க போனீங்கன்னா அவங்களுக்கே ரேட்டு தெரியும். ஏன்னா பேப்பரில் போடுற ரேட்டு தானே இவங்க பண்ண முடியும். பேப்பர் கான்ட்ராக்டில் சூதாட்டக்காரன் அவன் என்ன பண்ணுறானோ அதானே பண்ண முடியும். ஃபிசிக்கல் சில்வரை வச்சா இன்றைக்கி விலை தீர்மானிக்குது. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறத வச்சு தான் இவங்க தீர்மானிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, கவர்மெண்ட் என்ன பார்த்துச்சு, என்னடா நீ 20% விற்கிற இப்போ நீங்கள் ETF எடுத்துக்கங்க, 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 120 ரூபா கொடுத்து விட்ருந்தோம் கரெக்டாக. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, இனி விலை நிர்ணயிப்ப நானே பண்ணிக்கிறேன். இனி வரக்கூடிய ஏப்ரல் 1 நமக்கு எனக்கும் தெரிஞ்ச அளவுக்கு என்ன நினைக்கிறேன்னா, எல்லா ETF விலையும் ஒரே விலையாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் செவி பண்ணிட்டாங்கன்னா சல்யூட் தான். ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கேன், வேணால் லிஸ்ட்டு காட்டுறேன். இதெல்லாம் ETF ட்ரேடட் ஃபண்டு, இதெல்லாம் ஒன்று ஒரு விலையில் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே ₹1 மேக்ஸிமம் ₹1 ₹2 குறையலாம். எல்லாரோட விலையை ஒன்றா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இனி நம்ம உலக சந்தையை ஃபாலோ பண்ண மாட்டோம். இனி நம்ம உள்ளூரில் நடக்கிற எம்சிஎக்ஸை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது உண்மையாயிடுச்சா? அப்போ இனி அமெரிக்காவில் ஏறுனாலும் இறங்கினாலும் இனி இங்கே செல்லுபடி ஆகாது ஏப்ரல்லேருந்து, ரைட்டா? அடுத்தது முக்கியமானது, இப்போ ஒருத்தர் சில்வரை வாங்கிட்டார், ETF வாங்கிட்டார். ETF வாங்கிட்டார், சடனாக ஒரு 6% மேலே போகுது அல்லது 6% கீழே வருது. 15 நிமிஷம் அந்த ட்ரேடடு பாஸ் ஆகிடும், அதாவது நிறுத்தி வைக்கப்படும். எத்தனை நிமிஷம்? 15 நிமிஷம். 6% மேலே போனாலோ கீழே போனாலோ ஏப்ரல் 1 நிறுத்தி வைக்கப்படும். எத்தனை நிமிஷத்துக்கு? 15 நிமிஷத்துக்கு. ஏன் தெரியுமா? இங்கே இருக்கிற சூதாடிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்களாகிய நீங்களும் நானும் போகிற ₹100 அவன் என்ன பண்ணுவான், லட்சத்தில் போட்டுட்டு ஷார்ட் அடிச்சுட்டு மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றுட்டு கீழே ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ரீட்டைல் எல்லாத்துக்கும் கொலை பண்ணுறதுக்குன்னே இங்கே பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன ஆகிடும்னா, இந்த கூலிங் பீரியட் கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா, சடனாக பாஸ் பண்ணோன்னே அந்த விற்கணும்னு நினச்சி வந்தாலும் அந்த ட்ரேடர் அவனும் ட்ராப் ஆகிடுவாங்க. ட்ரேடரும் அங்கே ட்ராப் ஆகிடுவான். இந்த சூதாடிகள் இருக்கானுங்களா அவனுங்களும் ட்ராப் ஆகிடுவானுங்க. அப்போ செபி என்ன பண்ணுது, 6% மேலே போனாலும் கூலிங் 15 நிமிஷம் கட்டு, கீழே போனாலும் 15 நிமிஷம் கட்டு. 15 நிமிஷத்துக்கு மேலே திருப்பியும் ட்ரேடு ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் ஒரு ₹1,00,000 போட்டிருக்கிறீங்க சில்வரில், சடனாக 6% கீழே வருது. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, டியூட்டியில் இருக்கீங்க, ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க. இப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்பீங்க 20% மேலே கீழே போயிருக்கும். இனி இது நடக்காது. இனி ஹால்ட் ஆனாலே என்ன ஆகிடும், நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு தள்ளிடுவாங்க, சில்வர் ஹால்டட், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டுருவானுங்க. இப்போ எல்லாத்துக்கும் வரும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து உடனே அலர்ட் ஆகி ஏறுதா இறங்குதாங்கிற இடத்துக்கு போயிடுவீங்க, கரெக்டாக? அப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே இறங்குறதுக்குள்ளே மேலே ஏறுறதுக்குள்ளே போய் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கடா அப்படிங்கிறதுக்கு அந்த கூலிங் பீரியட் கொடுத்துட்டாங்க. 6%க்கு கீழே போனாலும் மேலே போனாலும் ஹால்ட்டு 15 நிமிஷம். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் ஆகுதுல்ல, அடுத்து 3% திரும்பியும் மேலேயோ கீழேயோ இறங்கினா திரும்பி ஹால்ட்டு 15 நிமிஷம். ஆக மொத்தம் இனி சில்வரில் மேக்ஸிமம் அப்பர் சைடு 10%, அப்பர் சைடு கீழே 10%. அதுவும் 6% போனால் கூலிங் பீரியடு. இப்போ என்ன ஆகிடும்னா, ட்ரேடு கட்டுக்கும் போது என்ன ஆகிடும்னா, ரியலாக இங்கே இன்வெஸ்டர் யார், ட்ரேடர் யாருங்கிறத செபி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அதனால் இந்த நடவடிக்கைகளை இப்போ செபி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதை முக்கியமாக நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன்ல, இதில் சொல்கிறதுல கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் டெஃபினட்டாக. ஆனால் ஏப்ரல் 1 நமக்கு கிளியர் கட்டாக எல்லாமே தெரிய வரும். இன்னொன்று சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க, சொல்லட்டா? அதாவது சில்வரும் கோல்டும் இப்போ இந்த ஜனவரி 2026 இந்திய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணது 33,000 கோடி. இந்த ரெகுலராக எஸ்ஐபி போடுவோம்ல, எஸ்ஐபி ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் போடுறோம்ல, அது எவ்வளோ தெரியுமா? 30,000 கோடி. அதாவது ஜனவரி 2026 சில்வரும் கோல்டும் சேர்ந்து ஈக்குவிட்டியே முந்தி போயிருக்கு. அதனால தான் செபி இப்போ முழிச்சுக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈக்குவிட்டியோட இதில் என்னடா ஃபண்ட் இவ்வளோ வருது, இவ்வளோ பேர். அப்போ அசட் அலோகேஷனில் சில்வர்லேயும் கோல்டுலேயும் 33,000 கோடி உள்ளே வந்திருக்கு, ஃபண்டு வந்திருக்கு. ஈக்குவிட்டியில் கூட அவ்வளோ வரல, ஈக்குவிட்டியும் முந்திருச்சு. அப்போது இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுற மக்களை யார் வழி நடத்துகிறான்னு பார்த்தா
கோமேக்ஸு, லண்டன் எக்ஸ்சேஞ்சு, சைனா எக்ஸ்சேஞ்சு, இப்போ இவங்களை எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு நமக்காகவே இனி எம்சிஎக்ஸில் இருக்கிற ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து இந்த கூலிங் ப்ரீடிங் கொண்டு வந்திருக்காங்க இந்த செபி. மக்களே, பேசிக் சில்வரில் என்ன நடக்குது, செபி என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க, நமக்காக ப்ரொடெக்ஷனுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கிறத இப்போ தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போது சில்வரை பற்றி ஒரு நாளைக்கும் 4 வீடியோ போட முடியும். உண்மையை சொல்கிறேன், அவ்வளோ அப்டேட்டு, அவ்வளோ கொட்டி கிடக்குது. உலக அரசியலில் அவ்வளோ நடக்குது. இப்போ நான் சில்வர்னு தினம் நான் ஒரு வீடியோ போட்டு வியூஸ் எனக்கு போகும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்களுக்கு அந்த மேக்ரோ எக்கனாமிக்கை போட்டு அவங்கள பயமுறுத்த நான் விரும்பலை. அந்த சில்வர் கிரைசிஸ் வீடியோவை பார்த்துட்டு பல பேர் சார் என்ன சொல்கிறீங்க என்று புரியவில்லை, தெளிவாக சொல்லுங்கள், வாங்கணுமா வாங்க வேண்டாமா. கீழே ஒருத்தர் இவர் சொல்லவே மாட்டார், இவர் வாங்கணுமா வேண்டுமா என்று சொல்ல மாட்டார். வாங்கணுமா வேணுமா நான் எங்கே சொல்லணும்? எங்க பின்னாடி இருக்கிற அவ்வளோ பெரிய அரசியலை 15 வருஷ பொருளாதாரத்தை உங்களுக்கு 15 நிமிஷத்தில் கொடுக்குறேன். ஆனால் கீழே வந்த கமெண்டெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னடா மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏறுமா ஏறாதா நேரடியாக சொல்லு. இல்லைங்க, ஏறுமா ஏறாதா நான் நேரடியாக சொன்னால் செபி என் வீட்டுக்கு வந்துடும். புரிஞ்சுக்கங்க, ஏறுமா ஏறாதாங்கிறது முக்கியம் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை பொருளாதாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு உணர்த்துறேன். இதுதான் எஜுகேஷனல் பர்பஸ். இப்போ நானும் இன்னும் 20% ஏற வாய்ப்பு உள்ளது, 30% கீழே இறங்கலான்னா நான் ட்ரேடருங்க. நான் ஐ எம் நாட் அ ட்ரேடர், ஐ எம் இன்வெஸ்டர். இதை பொதுமக்களுக்கு கொடுக்குற அறிவை கொடுக்குற அந்த எஜுகேஷனை கொடுக்குற இடத்துல தான் என்னை போன்ற ஆளுங்கள்லாம் இருக்கிறோம். பொது அறிவை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். அதனால் மக்களை, இப்போ நான் கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பி இந்த காணொலியை பாருங்கள். இன்னொன்று, வரக்கூடிய ஏப்ரல் 1 மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்குது. இப்போயே உங்களுக்கு தெரியும், வார ஆரம்பிச்சிட்டான், அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டா? போன காணொலியே கிரைசிஸ் சொன்னேன், இது கூட மாடர்ன் ஸ்பூஃபிங்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் என்ன பொருளாதார ரீதியில் யோசிப்போம். அப்போது இந்த தங்கத்தோட விலையையும் சில்வரோட விலையையும் ஏற்றுவதற்காகவே யாரோ ஒருத்தன் பேப்பர் கான்ட்ராக்டில் ஆல்ரெடி போட்டுட்டு 2 மிசைலை போட்டு அட்டாக் பண்ணி அதில் விலை ஏற்றுறாங்களோ, இது மாடர்ன் ஸ்பூஃபிங்கோ அப்படிங்கிற இடத்துலாம் வருது. இப்போது இந்த எக்கனாமிக்ஸ் மேக்ரோலாம் பேசலாம், இதை தினம் நான் உங்கள்கிட்ட பேசினேன்னு வச்சுங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உங்களை பயத்தில் வச்சுக்கிட்டு வியூஸ் ஏற்றுறதுக்கு இல்லை, அது வேண்டாம். நமக்கு பேசிக் பொருளாதாரம் உலகத்தில் என்ன நடக்குது, அதனால தான் 2 வாரம் கழித்து சில்வர் வீடியோவை போடுறேன். மக்களே, செபி ரூல்ஸு புதுசு வந்துருச்சு. இனி நம்ம உலக எக்ஸ்சேஞ்சை ஃபாலோ பண்ண போகிறதில்ல, உள்ளூர் எக்ஸ்சேஞ்சை தான் ஃபாலோ பண்ணுறோம். கூலிங் பீரியட் கொண்டாந்தாச்சு, 6% மேலே கீழே போனால் 15 நிமிஷம் நிற்க போகுது, கரெக்டாக? அடுத்து அமெரிக்காவில் எப்படி ஹால்ட் ஆகிடுச்சு, எதனால் அது ஹால்ட் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசி கொடுத்துட்டேன். சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாரும் பொருளாதார சிக்கலில், பொருளாதார அரசியலில், உலக அரசியலில் இருக்கீங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. நன்றி மக்களே.